வணக்கம். ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். இந்த பதிவு கும்பராசியும் சிம்ம ராசியும். கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி சிம்ம ராசி, 7க்கு 7. அதாவது கும்பராசிக்கும் கன்னிராசிக்கும் ஆகாது என்று சொல்வார்கள் சஷ்டாங்கம் என்பதால். நான் போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் என் குழந்தையும் கும்பராசி தான், கன்னிராசி தான், நாங்கள் நல்லா இருக்கோன்ட்டு. இது நல்லா இருந்தால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இது ஏன் இதை சொல்கிறேன்னா, நேரம் நல்லா இருக்கும் பொழுது எந்த ராசி சிங்கத்தோடு கூட நம்ம சேர்ந்து வாழலாம். நேரம் கெட்டு போயிருக்கும்போது தான் சில சமயங்களில் ஒரு சின்ன மிருகம், அதாவது நாய் எடுத்துக்கலாம். ஏன்னா நாய் நன்றி உடையது. அது கடிச்சு கூட செத்து போனவங்களாம் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முடிவு செய்யக்கூடியது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது தான். இன்றைய கிரக நிலைகள் இரு ராசிகளுக்கும் குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி, அதாவது இப்போது 7 மணியோட சப்தமி திதி மாலை முடிந்து விடுகிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் மாலை 5:12 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், இதற்கு முன்பு சனியோட நட்சத்திரம். பொதுவாக நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை எதன் அடிப்படையில் என்று சொல்வார்கள் பார்த்தீங்கன்னா, சுப ஓரைகள், குரு ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை, சந்திர ஓரை, அதாவது வளர்பிறை சந்திர ஓரை. இதை நல்ல நேரம் என்று சொல்வார்கள். ராகு காலம் என்று ஒவ்வொரு நாளும் தனியே வரும். அதே போன்று குளிகை காலம் ஒன்று உண்டு. இப்போது செவ்வாய்க்கிழமைக்கு குளிகை காலம் காலை 12 to 1:30, 1.5 மணி நேரம் குளிகை காலம். இந்த காலங்களில் நம்ம யார்கிட்டயே கடன் வாங்கியிருந்தால், கடன் கொடுத்தா அது கடன் விரைவில் தீர்ந்துடும். ஒன்று. இன்னும் நகைகள் வாங்கலாம், நல்ல விஷயங்கள் பேசலாம், சில பஞ்சாயத்துகள் நல்லபடியாக சுபமாக முடியக்கூடிய விஷயங்களை பேசினால் வாழ்நாள் முழுவதும் சுபங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த இறப்பை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இறந்துட்டாங்கன்னா அந்த டைமில் குளிகை நேரத்தில் அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடிக்கடிக்கு அந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்லு. இந்த குளிகை காலத்துக்கு என்ன ஒரு தாற்பயம் பார்த்தீங்கன்னா, அந்த சமயங்களில் எதை செய்கிறோமோ அது பல மடங்காக நமக்கு திரும்பி வரும், திரும்பி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் திரும்பி வரட்டும், கஷ்டங்கள் விலகட்டும். கும்பராசி சிம்ம ராசி, அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம், சதயம் ராகுவின் நட்சத்திரம், பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். இது கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அவரவர்கள் இந்த தசையில் பிறந்திருப்பார்கள். எந்த நட்சத்திரம் உங்களதோ, இப்போது அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் குரு தசையில் பிறந்திருப்பீர்கள், செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் என்றால் ராகு தசையில் பிறந்திருப்பீர்கள். பூரட்டாதி என்றால் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரம் 120 ஆண்டு காலம் ஒரு மனிதனுக்கு. 9 கிரகங்களும் 120 ஆண்டுகளை பகிர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு தசை முடிந்து ஒவ்வொரு தசை ஆரம்பிக்கும். பொதுவாக ஜோதிட கோட்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தசை ஓரளவுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய, நன்மைகள் நடக்கக்கூடிய தசையாக அமையும். பொதுவாக குரு பார்த்தால், எந்த தசை நடந்தாலும் குரு பார்த்து தசை நடந்தால் அது யோகமாக இருக்கும். சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம். மகம் கேதுவின் ஆதிக்கத்தில், கேது திசையில் பிறந்திருப்பீர்கள்.
அடுத்து பூரம் சுக்கிரதசையில் பிறந்திருப்பீர்கள். வாங்க சார். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். கும்பராசி. கும்பராசி ரொம்ப மிருதுவான ராசி, ரொம்ப நேர்மையான ராசி, அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ராசி, சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. அதாவது கும்பராசியில் அடுத்தவர்களுக்கு வாதம் செய்யக்கூடிய வக்கீல் தொழில்கள், காவல்துறை, எல்லா துறையிலும் ஒரு கம்பீரமான குணங்கள் மூலமாக புகழ் பெறுபவர்கள் கும்பராசினியர்கள். என்ன உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன? கோபம் தான் உங்களுக்கு சத்ரு. பிடிவாதம். சில இடங்களில் நாம ஏன் விட்டு கொடுக்கணும், நாம ஏன் விட்டு கொடுத்தா உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கையே ரொம்ப கேலி கூத்தாகவும் கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் ஆகிடும். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். ஏதாவது ஒருத்தர் ஆபத்தில் மாட்டிக்கினாங்கன்னா கரெக்டான வழி காமிச்சு அவங்கள எந்த சிக்கலில் மாட்டிருக்காங்களோ அந்த சிக்கலேருந்து விடுவித்து தரக்கூடிய சக்தி கும்பராசிக்கு உண்டு. இப்போ இருக்கக்கூடிய இது கும்பராசிக்கு. அடுத்து சிம்ம ராசி. கும்பராசி பார்த்தீங்கன்னா நீயா நானா. சனி பகவான் ஆதிக்கம் பெற்றது கும்பராசி, சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்றது சிம்ம ராசி. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ 7 சனி சிம்ம ராசிக்கு, கும்பராசிக்கு ஜென்ம சனி. இப்போ கும்பராசி சிம்மராசி ஒரே வீட்டில் இருந்தால் இவர்களுடைய இவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, ஹாப்பினஸ் கெடுக்கக்கூடிய கெட்ட சிந்தனை கொண்டவர்கள் தலையீடு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு ஒரு யார் எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை இயற்கையாகவே பெற்றவர்கள் சிம்ம ராசி. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை, யோக லக்ஷ்மி நரசிம்மரை, யோக லக்ஷ்மி சிம்ம ராசி அதிலே வந்துடும். அந்த நரசிம்மரை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கெடுதல்கள், வந்த கெடுதல்கள், சில மனிதர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரும். சிம்மராசி அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சட்டென்று கோபம் வந்துவிடும். அதுதான் அவர்களுடைய மைனஸ். அந்த கோபம் மட்டும் வராமல் இருந்தாங்கன்னா சிம்ம ராசியை போல் ஒரு நல்ல ராசி யாரும் காண முடியாது. நான் ஒழுக்கமாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும், சரியாக இருக்கணும். அங்கே தான் பலவிதமான பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்கும். அந்த சமயத்தில் தான் கெட்ட சிந்தனை கொண்டவர்கள் தாமாகவே மறைமுகமான நல்லவங்க போல ஒரு வடிவத்தில் உள்ளே புகுந்து கெடுதல்களை செய்வார்கள். நீயா நானா என்ற போர் குணம் வரும். இதில் ஜெயிக்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா 2 ராசியும் ஜெயிக்கும். தோல்வி வந்தாலும் 2 பேருக்குமே தோல்வி தான். ஏன்னா நிறைய விட்டு கொடுத்தா நிறைய சந்தோஷங்கள், நன்மைகள் கிடைக்கும். ஹாப்பினஸ், சந்தோஷம் என்பது என் கையிலே எனக்கு சந்தோஷம் இருக்குங்க. என் கையிலே எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்ககிட்ட என் கையில் எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஒவ்வொரு மனிதரிடம், ஆண் பெண்ணாக இருந்தால் அவர்களிடம் சந்தோஷம் என்பது தன் உள்ளத்தில், இதயத்தில், பேச்சில், செயல்களில் இயற்கையாகவே உண்டு. இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் ஹெட்டு. இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சந்தோஷம் கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு வேண்டியதை நான் செய்ய வேண்டும். என்னுடைய மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை நான் அழகாக, அன்பாக அவர்களை உபசரித்து, சில சமயங்களில்
காசு பணம் கொடுத்தா தான் உதவி கிடையாது. அவர்களுடைய சுக துக்கங்களில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்போது தான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது போல எல்லார் வீட்லேயும் சந்தோஷன்றது எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த நேரம் இப்போ கிரக நிலையை பார்ப்போம். சனி பகவான் ஜென்ம சனியாக கும்பராசியில் அமர்ந்து உள்ளார். 2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து உள்ளார். குரு ரிஷபராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், சூரியன் ஆட்சி, இந்த பக்கம் சனி ஆட்சி. சிம்ம ராசிக்கு சூரியன் சொந்த ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார். அதே போல கும்பராசிக்கும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். அடுத்து கன்னியில் கேது, சுக்கிரன். சிம்ம ராசி அப்படியே தடுமாறி, நிலை தடுமாறி, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வேலை அமையணும், நல்ல வருமானம் வரணும், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் பின்னாடி தான் எனக்கு முன்னாடி வரக்கூடிய இடங்கள், காட்சிகள், நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு பின்னாடி வருது. சில கடன்கள் தீரவில்லை, ஏற்கனவே பட்ட கடன்கள் இன்னும் தீரலை. 10ல் குரு அமர்ந்திருக்காரு, 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு. குருவோட பார்வை குடும்பஸ்தானத்தில் இருக்கு. எனக்கு நல்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்பான மனைவி, குழந்தைகள். ஆனால் அந்த குழந்தைகளோட தேவைகளுக்கு என்னால் பூர்த்தி செய்ய முடியாமல் கடனில் மாட்டிக்கொண்டு ஒரு பித்து பிடித்தவன் போல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் என்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா நானே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சிம்ம ராசி. காரணம் தனஸ்தானத்தில் கேது, பாம்பு. ஏறக்குறைய சிம்ம ராசி அப்படியே ஒரு தள்ளாடி கொண்டிருக்கிறது. நல்லா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். உடனே நீங்கள் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாக இந்த கடவுளை வழிபடுங்கள், இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், முயற்சியை செய்யுங்கள், மனம் தளர விட்டு விடாதீர்கள் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம். ஒருவருக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவித்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்ல வழிகாட்டுவது தான் ஜோதிடம். நாத்திகர்கள் 1000 பேர் 1000 சொல்லலாம். ஏன்னா முதல்ல 9 கிரகங்கள் வானத்தில் இருக்குன்றத நம்ம முன்னோர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த பெருமை, உலகத்துக்குள்ளே நம்ம தமிழ்நாடு தான் அந்த பெருமை. அந்த கிரகங்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கிரகங்கள் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கு என்னென்ன சக்திகள் தேவை, எப்போ தேவை, அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க அதை காப்பாற்றிக்க முடியல, ஸோ அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்தணும். இதுதான் 7.5 சனி, அஷ்டம சனி. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில், அதாவது தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வீட்டில் சனி. திருமணம் ஆகவில்லையே என்ற கவலை சில பேர்களுக்கு. திருமணம் ஆனவர்களுக்கு ஏன் திருமணம் ஆனது, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திருமணமே எனக்கு தேவையில்லையே, விவாகரத்து பண்ணலாமே அந்த நிலையில் இருப்பாங்க. சில பேருக்கு கடனில் இருப்பாங்க, சில பேர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க, சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி. தொழில் பார்ட்னர், வியாபார பார்ட்னர் மூலமாக ஒரு கெடுதல்கள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் பாம்பு வேறு அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் நிம்மதியை கலைத்துக் கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி கும்பராசிக்கு ஜென்ம சனி, அதாவது ஜென்ம சனியில் ராமர் வனவாசம் போனது ஜென்ம குரு, ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் ஜென்ம சனி. இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு. குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை. நிம்மதி இல்லாமல் எப்படியாவது நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி ஒரு சின்ன சொல் கூட சொல்லாமல் கௌரவம் என்று கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, நாணயத்தை காப்பாற்றுவதற்காக, கடன் வாங்குறவங்களுக்கு கடன்
கொடுத்தாகணும், அவங்கள வந்து மன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு கடன் மேலே கடன் வாங்கி சில பேர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கும்பராசினியர்கள், சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி தீபம் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. சனி தோஷம் இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கும் சனி 7ஆம் இடத்தில் சனி, கும்பராசிக்கும் ராசியில் சனி. ராசியில் அதாவது ஒரு இடத்துல நல்லவங்க வந்து சேரும் பொழுது நம்ம சுற்றி நல்லது நடக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு கொலைகாரனோ ஒரு கெட்டவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த நேரம் பதட்டமாக இருக்கும். அந்த நேரம் ஆனால் கிட்டத்தட்ட 7.5 வருஷம் 7.5 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நல்ல திசைகள் தசா புத்திகள் நடந்திருந்தால் அது இத்தகைய பெரிய பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. சரியான தசை நடக்கலை, தசா புத்தி சரியில்லை, நீங்கள் ஜனகால ஜாதகத்தில் கிரகங்கள் சரியாக அமையவில்லை, ஒரு திசை நடக்கும் பொழுது குரு பார்த்த திசை கோடி நன்மையை கொடுக்கும். குரு பார்த்த திசை வந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த திசை யோகத்தை கொடுக்கும். குரு சுபகிரகங்கள் பார்க்கல, போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கும்பராசியும் சிம்ம ராசியும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா, அதாவது இரட்டிப்பு பாதிப்புகள். ரெண்டு பக்கமும் பையனுக்கும் வருமானம் இல்லை, அப்பாவுக்கும் வருமானம் இல்லை, அம்மாவுக்கும் வருமானம் இல்லை. கும்பராசி சிம்மராசியாக மாறி மாறி இருந்தா, அல்லது கணவன் மனைவி இருவரும் ஒரே ராசியாக கும்பராசியாக சிம்ம ராசியாக இருந்தால் 2 பேருக்கும் வேலை செய்யறதுல பிரச்சனை. பணம் நிறைய வேலை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நல்லா இருந்தது, அந்த வருமானத்திற்கு ஏற்றா போல் நாங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ அந்த வருமான இழப்பு ஏற்பட்டு விட்டது. கடனில் வந்து 2 பேர் வாங்கின கடமும் வந்து நிற்குது. ஹவுசிங் லோனு மட்டும் இல்லை, கார் லோனு, 2 வீலர் லோனு எல்லாமே சுற்றி அக்கம் போன மாதம் டியூ கட்ட, வேற ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு வாங்கணும், இதெல்லாம் போட்டு எல்லா சிக்கலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு கடவுளை வழிபடுங்கள், லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், யோக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நன்மைகளை செய்யும். நேரம் கெட்டு போகும்போது அதே கிரகங்கள் கெட்டதையும் செய்யும். நல்லதை, அதாவது இப்போ கெட்டது செய்யக்கூடிய நேரங்கள் இருந்தால் அது நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரக வழிபாடுகளையும் கிரகத்தின் அதிபதியான தெய்வங்களையும் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கும்பராசி, கொஞ்சம் இறங்கி வாங்க. வாழ்க்கையில் சொந்தங்களை அடக்கி ஆளணும். மனைவி கணவன் இவர்களுக்குள் பிரச்சனைகள் விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழுங்க. சகோதரருடன் சண்டை சச்சரவு இது இருக்கத்தான் செய்யுது, எல்லார் வீட்லையும் இருக்கதான் செய்யுது. ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ஒரு வீட்டில் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நண்பரின் தந்தை இறந்து விட்டார். அங்கே அதுக்கு நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது அந்த காரியத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா புள்ள வந்து கூட பிறந்தவங்களை கூப்பிடல. காரணம் அவ்வளோ விரோதம் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இவங்க நம்மளை தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ அவங்க மனசை கஷ்டப்படுறதுக்கு எப்படி நாம் தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும், இதில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, ஒரு மனிதர் நல்லவனாக அவர்களும் நல்ல குணங்கள் என்ன உள்ளது, நல்ல விஷயங்கள் என்ன உள்ளது, அவர்கள் மூலம் நமக்கு என்ன ஆதாயங்கள் நடந்தது, இவர்கள் வாழ்க்கையில் நமக்கு, அதாவது நண்பர்கள் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பலவிதமான நபர்களை ஒவ்வொரு ஆண்டுகள் நம்ம சந்திக்கலாம். அந்த நண்பர்கள்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அது கவலை கிடையாது. ஆனால் உறவுகள் இரத்த சம்பந்தம் என்பது அப்படி கிடையாது. நீங்கள் 30 வருஷம் பிரிஞ்சு இருந்தாலும் கூட பிறந்தவன் அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான் தவறும். அந்த பத்த பாசம் எதுவும் இருக்காது. அப்போ விட்டு கொடுக்கல. நான் சாப்பாடு வந்து எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போடல, என்னுடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் சாப்பாடு போடல, எங்கள் அப்பா இருந்ததுக்கு கொல்லி போட்ட அண்ணன் சாப்பாடு போடல, நான் பக்கத்தில் இருக்க நான் டெய்லி எடுத்துன்னு போய் கொடுத்துன்னு வரேன் அம்மாவுக்கு சாப்பாடு. இப்படி பலவிதமான சிக்கல்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும். சந்தோஷம் என்பது பகிர்ந்து கொண்டால் எந்த கிரகங்களும் உங்களை கெட்டது, அதாவது உங்களை கஷ்டப்படுத்தாது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இல்லை பெண்ணோ ஆணோ, இந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருந்து
அப்பா பற்றி சொன்னால் பிள்ளைங்க விட்டு கொடுக்கக்கூடாது, அம்மா பற்றி சொன்னாலும் பிள்ளைங்க விட்டுக்கூடாது, பிள்ளைங்களை பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா பெத்தவங்க விடக்கூடாது. இப்படி ஒரு பாச பிணைப்போடு இருந்தால் எந்த 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் ஜென்ம குருவும் பத்தில் குருவும் எந்த பாதிப்பும் கிரகங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் மூலமாக வரும். கும்பராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 7ஆம் இடத்தில் புதன் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். தந்தை மூலமாக கும்பராசினியர்களுக்கு தந்தை மூலமாக சில நன்மைகள், சில சொத்து விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் கிரகம் அமர்ந்து உள்ளது. வீடு நிலம் வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் உண்டு. திருமணம் உண்டாகக்கூடிய நேரம் நெருங்குகிறது கும்பராசிக்கு. சிம்ம ராசிக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சிங்கன்னா புது வருஷம் பொறுக்குது. 2025 உங்கள் வாழ்க்கையில் சிம்மராசி மாணவர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, திருமண பாக்கியம். அதுவரை திருமணத்திற்கு தடை போட்டு கொண்டிருந்த அப்பா அம்மா ஒத்துப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் இல்லத்தில் கிரகப்பிரவேசங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். சொந்த வீடு, நிறைய பங்களா இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் இல்லை. குடிசை வீட்டில் இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய இந்த குடும்ப உறவுகள் அன்பு காட்டி இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா பாம்பு நகர்னுங்க. பாம்பு நகர்ந்தா ஒருத்தர் கேட்டார், ஏங்க சிம்ம ராசிக்கு பாம்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராகு கேது ரிவர்ஸில் போவோம், மற்ற கிரகங்கள் தான் பயிற்சி ஆகி முன்னாடி போயினுக்கும், இது ரிவர்ஸில் வருது. சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பு ஜென்மத்தில் உட்கார போது என்னென்ன பாதிப்பு வரும் அப்படி நிறைய பேர்கள் ஜென்மத்தில் பாம்பு உட்கார்ந்துன்னா கரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு உட்காருது. 2 பாம்புகளும் கவனிக்குது. அதை சரி செய்ய ராகு கேதுவை வழிபடுங்கள். வேற ஒன்றுமே கிடையாது. பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் அர்ச்சனை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுருக்கு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய் திமி தன்னோ கேது பிரசோதியாத், இது கேது ஸ்லோகம். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய திமி தன்னோ ராகு பிரசோதியாத். இந்த ஸ்லோகங்கள் சொல்லி தீபம் ஏற்றி எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் வருகிறார். 11ஆம் இடத்தில் வருகிறார். லாபஸ்தானத்தில் தனகாரகன் லாபஸ்தானத்தில் வரும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம், செல்வம், வெளிநாடு யோகம், கம்பெனி மூடப்பட்டிருந்தால் அது திறக்கப்படும், கடன்கள் விலகும், நிம்மதி உண்டாகும். கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மனதை விட்டு கொடுத்து சந்தோஷமாக பழகி கொண்டால் எந்த துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து விடலாம். உடல்நலம் சரியில்லாதவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பெறலாம். கும்பராசி சிம்ம ராசி ஒரே வீட்டில் இருந்தால் இறை வழிபாட்டு மூலமாகவும் மௌனம் மூலமாகவும் வார்த்தைகளை நிதானமாக பேசுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இறைவன் அருளால் நீங்கள் நலமோடு 100 ஆண்டுகள் வாழ்க வாழ்க. வணக்கம்.